காந்திமதியின் காதலன். சுவாமி, இந்த கட்டை கேட்கிறதே என்று வித்தியாசமாய் நினைக்க வேண்டாம். சுவாமியின் மனதில் சாந்தி ஏற்படவில்லை என்று இந்த ஜடத்துக்கு தோன்றுகிறது. ஒருவேளை இது தவறாயிருந்தாலும் இருக்கலாம். அப்படி ஏதாவது சுவாமி மனதில் இருந்தால் இந்த கட்டையிடம் சொல்ல யோசிக்க வேண்டாம் என்று பெரிய சுவாமியார் சின்ன சுவாமியாரிடம் சொன்னார். சுவாமி சொல்வது நிஜம். இந்த கட்டைக்கு இன்னும் மனசாந்தி ஏற்படவில்லை. இதன் மனதிலே ஒரு பந்தம் இருக்கிறது, ஒரு தாபம் இருக்கிறது. அது இந்த கட்டையுடன் தானே தீருமோ என்னவோ தெரியாது என்றார் சின்ன சுவாமியார். தன்னுடைய எல்லைக்குள்ளே உயிரை விடுவோர் அவ்வளவு பேரையும் மோட்சத்துக்கு அனுப்பக்கூடிய மகிமை வாய்ந்த ஸ்ரீ காசி கஷேத்திரத்தில் தமிழ்நாட்டு பெரிய மடங்களுக்கு சொந்தமான கிளை மடங்கள் பல இருக்கின்றன. அந்த மடங்களில் ஒன்றிலேதான் மேலே கூறியவாறு இரு சுவாமியார்களுக்குள் சம்பாஷணை ஆரம்பித்தது. அவர்களில் ஒருவர் கொஞ்சம் வயதானவர், 50-55 இருக்கலாம். அவருடைய திரு மார்பை நீண்டு வளர்ந்த தாடி மறைத்திருந்தது. முகத்தில் ரோமத்தினால் மறைக்கப்படாதிருந்த பாகமெல்லாம் அம்மை தழும்பு நிறைந்து கோரமாய் காணப்பட்டது. ஆனாலும் அவர் முகம் பார்ப்பதற்கு அருவருப்பு அளிக்கவில்லை. அந்த கோரத்திலும் ஒரு திவ்ய கலை இருந்தது. அவரது ஆழ்ந்த கண்களில் சாந்தி குடிக்கொண்டு விளங்கிற்று. இந்த பெரிய சுவாமியார் பல வருஷ காலமாக மேற்படி கிளை மடத்தில் தலைவராயிருந்து வருபவர். தென்னாட்டிலிருந்து காசிக்கு வரும் தமிழர்களில் அநேகர் இந்த மடத்தில் வந்து தங்குவதுண்டு. அவர்களுக்கெல்லாம் வேண்டிய சௌகரியங்கள் செய்து கொடுப்பார். இதனாலெல்லாம் சுவாமி பிரணவானந்தரின் புகழ் விஸ்தாரமாய் பரவியிருந்தது. இந்த மடத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன் ஸ்ரீ குமாரானந்தர் என்னும் மற்றொரு தமிழ் சுவாமி வந்து சேர்ந்தார். இவருக்கு பிராயம் சுமார் 35க்கு மேல் 40க்குள் இருக்கலாம். இவர் ஜடை, தாடி முதலியவை வளர்க்காமல் நன்றாய் தலையை மொட்டையெடுத்து முகக்ஷவரமும் செய்து கொண்டிருந்தார். பெரிய சுவாமியார் இவரை அன்புடன் வரவேற்று வேண்டிய சௌகரியங்கள் செய்து கொடுத்தார். குமாரானந்தரிடம் ஒரு விசேஷத்தை பெரிய சுவாமியார் கண்டார். குடும்பஸ்தன் ஒருவனை விட அதிகமாக அவருக்கு உலக விவகாரங்களில் சம்பந்தம் இருந்தது. கடித போக்குவரவு அவருக்கு அசாத்தியம். முக்கியமாய் தமிழ்நாட்டு பத்திரிகைகளுடன் அவருக்கு அதிக உறவு இருந்தது. ஓயாமல் ஏதாவது கட்டுரைகள் எழுதி பத்திரிகைகளுக்கு அனுப்புவார். பத்திரிகைக்காரர்களிடமிருந்து அவருக்கு 5 ரூபாய், 3 ரூபாய், 1.25 ரூபாய் இப்படி சின்ன தொகைகளாக மணி ஆர்டர்கள் வரும். அத்தொகைகளை அவர் வாங்கிக் கொண்டு தாம் ஒரு விலாசத்துக்கு 15 அல்லது 20 ரூபாய் மணி ஆர்டர் செய்வார். ஒரு மாதத்தில் சரியானபடி மணியாளர்கள் வராவிட்டால் கோபம் வந்துவிடும். தமிழ் பத்திரிகை நடத்துவோர்களை கண்டபடி திட்டுவார். இவற்றையெல்லாம் கவனித்துத்தான் பெரிய சுவாமியார் தலைப்பில் கண்டவாறு சம்பாஷணை துவக்கினார். அவர் மேலும் கூறியதாவது: எத்தனையோ பேர் தங்களுடைய மனக்கவலைகளை இந்த ஜடத்திடம் சொல்லியிருக்கிறார்கள். இந்த கட்டை அவர்களுக்கு தக்க உபதேசம் செய்து மனசாந்தி உண்டாக்கியிருக்கிறது. சுவாமியும் மனதில் இருப்பதை சொன்னால் அதை நிவர்த்திக்க முடியுமா என்று பார்க்கலாம். குமாரானந்தர் மௌன வெளியில் கலந்திருந்தார். எனவே பிரணவானந்தர் மறுபடியும் கூறியதாவது: ஒருவேளை சுவாமிக்கு பூர்வாசிரமத்திலே குழந்தைகள் இருந்து எங்கேயாவது விட்டு வந்திருக்கிறதோ? அப்படி இருக்கும் பட்சத்தில் அதற்கு தக்க ஏற்பாடு செய்துவிடலாமே. குமாரானந்தர் இப்போது வாய்த்திருந்தார். அவர் சொன்னதாவது: சுவாமி யோகித்தது பாதி வாஸ்தவம். ஒரு குழந்தை இருக்கிறது. ஆனால் அது இந்த ஜடத்தின் குழந்தை அல்ல, வேறொருவரின் குழந்தை. இந்த ஜடத்தின் கழுத்தில் அதை கட்டியிருக்கிறது. அதனால்தான் துளிக்கூட இந்த கட்டைக்கு மனசாந்தி இல்லாமல் போகிறது. தலைவிதி தலைவிதி என்று படீர் படீர் என்று மொட்டைத்தலையில் போட்டுக்கொண்டார். பெரிய சுவாமியார் அவரை சாந்தப்படுத்தி ஆதியோடந்தமாய் அவருடைய வரலாற்றை விவரமாக சொல்லும்படி கேட்கவே குமாரானந்தர் அவ்வாறே கூறத் தொடங்கினார். அவர் கூறியபடியே சுவாமியார்களின் பரிபாஷையை மட்டும் நீக்கிவிட்டு இங்கே எழுதுகிறேன். பூர்வாசிரமத்தில் எனக்கு விருதாச்சலம் என்று பெயர். என் பெற்றோர்களுக்கு நான் ஒரே பிள்ளை. என் தகப்பனார் சர்க்கார் உத்தியோகஸ்தர். அவர் இருந்த வரையில் பணக்கஷ்டம் என்றால் இன்னதென்று தெரியாதவனாயிருந்தேன். திடீரென்று ஒரு நாள் அவர் இறந்து போன போது நானும் என் தாயாரும் தரித்திரத்தின் கொடுமையை உணரத் தொடங்கினோம். அப்போது நான் பட்டணத்தில்
காலேஜில் படித்துக் கொண்டிருந்தபடியால் என் தாயார் என் அம்மான் ஊரில் அவர் வீட்டிலேயே வசித்து வந்தாள். நல்ல வேலையாய் என் தகப்பனார் இன்சூர் செய்திருந்தார். இன்சூரன்ஸ் கம்பெனியார் கொடுத்த பணம்தான் என் படிப்பு செலவுக்கு உதவிற்று. மற்றபடி எங்களுக்கு வீடு, வாசல், சொத்து, சுதந்திரம் ஒன்றுமே இல்லை. விடுமுறை நாட்களில் என் அம்மான் ஊருக்கு நான் போவதுண்டு. அந்த பட்டிக்காட்டில் யாருடனும் அதிகமாய் பேசுவதற்கு எனக்கு பிடிக்காது. சாயங்கால வேளைகளில் குளத்தங்கரை அல்லது ஆற்றங்கரையில் தனிமையான இடத்தை தேடிச் சென்று ஏதாவது புத்தகம் படித்து கொண்டிருப்பேன். அப்போதெல்லாம் வருங்காலத்தை பற்றி எனக்கு சிந்தனையே கிடையாது. BA பாஸ் செய்துவிட்டு ஏதேனும் உத்தியோகத்துக்கு போக வேண்டும் என்றுதான் எண்ணியிருந்தேன். ஒரு நாள் வழக்கம் போல் சாயங்காலம் 5 மணி சுமாருக்கு நான் குளக்கரைக்கு சென்றேன். அங்கே புதிதாய் தளிர்விட்டு மாலை சூரிய கிரணங்களால் தகதகவென்று பொன்மயமாய் திகழ்ந்து கொண்டிருந்த அரச மரத்தடியில் உட்கார்ந்து நான் சாவகாசமாய் புத்தகம் படிப்பது வழக்கம். அன்றும் அந்த அரச மரத்தடிக்கு சென்றேன். அங்கே உட்கார்ந்து படிக்கத் தொடங்கியதும் கழுக்கென்ற சிரிப்பின் ஒலி கேட்டு குளத்தின் பக்கம் திரும்பி பார்த்தேன். குளத்தில் ஒரு வினோதமான காட்சி புலப்பட்டது. இளம் பெண் ஒருத்தி குளித்துக் கொண்டிருந்தாள். அவளுடைய தேகமெல்லாம் நீரில் மூழ்கி இருந்தது. முகம் மட்டும் ஆகாயத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்த வண்ணம் வெளியில் தெரிந்தது. பெண்களின் முகங்களை தாமரை மலருக்கு ஒப்பிடுகிறார்களே, அதன் பொருத்தம் அப்போதுதான் எனக்கு தெரிய வந்தது. அந்த பெண் ஒருவித விளையாட்டு விளையாடிக் கொண்டிருந்தாள். அவள் வாயில் இருந்த ஜலத்தை ஆகாயத்தை நோக்கி கொப்பளிப்பாள். அது திரும்பி வருவதற்குள் சடக் என்று தண்ணீரில் மூழ்கிவிடுவாள். சில சமயம் கொப்பளித்த ஜலம் அவள் முழுகுவதற்குள் அவள் முகத்திலே விழுந்துவிடும். அப்படி விழும்போதெல்லாம் அவள் கழுக்கென்று சிரிப்பாள். இந்த அசட்டு விளையாட்டு அப்போது என் மனதை ஏன் அவ்வளவு தூரம் கவர்ந்தது என்பதை சொல்ல முடியாது. குளத்தில் இறங்கி அம்மாதிரி நானும் விளையாட வேண்டும் என்று ஆசையுண்டாயிற்று. ஆனால் இதற்குள் அவ்வளவு தூரம் நான் புத்தி இழந்து விடவில்லை. அந்த பெண் விளையாடும் காட்சியை சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு முறை தற்செயலாய் அவள் கரைப்பக்கம் திரும்பிய போது என்னை பார்த்து விட்டாள். நான் அவள் விளையாட்டை கவனித்துக் கொண்டிருந்ததையும் அவள் அறிந்திருக்க வேண்டும். வெட்கம் தாங்க முடியாமல் தண்ணீரில் மூழ்கியவள் வெகு நேரம் எழுந்திருக்கவே இல்லை. இதென்ன, இந்த பெண்ணுக்கு மூச்சு போய்விடப் போகிறதே என்று கூட எனக்கு கவலையாய் போயிற்று. அவள் வெளியே தலையை எடுத்ததும் இனிமேல் அங்கு நிற்பது உச்சிதமாயிராது என்று நினைத்து விரைந்து சென்றேன். இதற்கு பிறகு அந்த பெண்ணை வீதியிலும் குளக்கரையிலும் 2-3 தடவை சந்தித்தேன். என்னை பார்த்த போதெல்லாம் அவள் வெட்கத்தினால் தலை குனிந்து கொள்வாள். அவள் முகத்தில் புன்சிரிப்பு உண்டாகும். உடனே யாராவது பார்த்துவிடப் போகிறார்களே என்ற பயத்தினால் 4 புறமும் விரண்டு நோக்குவாள். ஐயோ, இந்த பெண் ஏன் இப்படி அவஸ்தைப்படுகிறாள்? நல்ல வேளை, நாம் சீக்கிரமாக இந்த ஊரை விட்டு போகிறோம் என்று எண்ணிக்கொண்டேன். காலேஜ் திறக்கும் நாள் சமீபித்து விட்டபடியால் சீக்கிரத்தில் கிளம்பி சென்னைக்கு சென்றேன். ஆனால் என்ன பிரயோஜனம்? அவளுடைய முகம் என்னை பின்தொடர்ந்து வந்தது. ஏதாவது புத்தகம் படித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென்று அந்த முகம் தண்ணீரில் அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்த அவ்வழகிய முகம் என் மனக்கண்ணில் தோன்றும். மாலை வேளையில் கடற்கரைக்கு சென்று நீலக்கடலை பார்த்தேனாயின் திடீரென்று அங்கே அலைகளுக்கு மத்தியில் அந்த முகம் மிதப்பது போல் பிரமையுண்டாகும். வானத்தில் கருமேகம் சூழ்ந்திருக்கும் போதே ஆகாயத்தை நோக்கினால் அங்கேயும் அந்த முகம்தான் தோன்றும்.